கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் காணையில் வாரண்டவனு அந்த மிஷினை இதே மாதிரி திறமான மிஷின் போட்டுட்டு யாழ்வா பால் கம்பெனியை மாற்றி காட்டும் அது அந்த மாதிரி வருவா இருக்கணும் இதெல்லாம் எடுத்து அங்கால போகணும் இது அங்கால போட்டுட்டு இதை இங்கே வச்சா ஒரு மிஷின் அடிக்கி கொண்டு வந்தால் சரியாக இருக்கும் இந்த பக்கத்தையும் மாற்றி எடுத்து விட்டோம்னா சரி இதுக்குள்ளே ஒரு மிஷின் போட்டோம்னா சரி பேக்கிங் பண்ணுற இதுகளை அடித்து செய்யணும் நல்ல இதெல்லாம் கிடக்குது பக்கம். ஹலோ என்ன பாக்குறீங்க? என்ன டைம் வர்றது நீங்க ஆபீஸுக்கு? ஓ நாங்கள் எங்கட டைமுக்கு நாங்க வர மாதிரி சரி. என்ன உங்களோட டைம் கட்ட இதை இப்படித்தானே வருவீங்க நீங்க வந்தா மக்கள் எல்லாம் அப்படியே நிக்க வேண்டிய என்ன உங்களை பார்த்து கொண்டு நிக்க உங்களை கேள்வி இருக்கிறது நீங்களே. ஓ நாங்கள் மக்களுக்கு வேலை செய்யறோம் அது சரி. ஓ அதுக்காக இவ்வளவு டைமுக்கு வர்றது இந்த டைமுக்கு தான் வருவீங்க நீங்க நினைச்ச நேரத்துக்கு தான் வருவீங்க. எனக்கு 8:30 இடையில டைமுக்கு வரும். நான் 8:30 இடையில வந்திருக்கிறேன். 8:30 இடையில வந்திருக்கிறேன். உங்களுக்கு அது தேவையில்லை. இப்ப நீங்க என்ன வந்து விஷயம் மட்டும் சொல்லுங்க. இல்ல ஒரு விஷயம் இல்லையா அதான் இந்த ஜால்வா பால் கம்பெனி இருக்குதானே. ஓ ஜால்வா பால். இதை நான் எடுப்பமோடு பார்க்க உங்களுக்கு இதை உங்களுக்கு ஒரு கோஆபரேட்டிவ் கம்பெனி இல்லை அதைத்தான் சொல்றதுக்கு நான் வந்து ஒரு 1 மில்லியன் கிட்ட தாரேன் உமாக்கு காசு தாரேன். ஓ என்னதுக்கு 1 மில்லியன்? இது வந்து கோஆபரேட்டிவ் கம்பெனி சொல்ல கேளுங்க. கோஆபரேட்டிவ் கம்பெனி இது கோஆபரேட்டிவ் தான் இயக்கம். இப்போ கோஆபரேட்டிவ்க்கான ப்ரொபோசல் நம்ம இருக்கிறோம் நிறைய ப்ரொபோசல் இருக்கிறோம். இப்போ விழுந்து வைக்கிழந்தது உயர்த்தி கொண்டு வரோம். அதே நிப்பாடி போடும் அதைத்தான் சொல்றோம். நீங்க தனியார் இதுக்குள்ள வாங்கோ நாங்க உங்களுக்கு காசு தாரோம். அந்த காசு இதுல வச்சு கொண்டு நல்ல மிஷின்களை போட்டு பேக்கிங் இதெல்லாம் செய்து அதாவது இங்க இதுன்ற முறை இங்க இருந்து நாங்க குழம்புக்கு அனுப்பலாம் அந்த கேண்டிக்கு அனுப்பலாம் நூறுலியாக்கு அனுப்பலாம் அப்படியே கணக்கு இதுகள் நாங்கள் அங்கே இதுலேருந்து இந்த பால் இதுலேருந்து நாங்கள் எடுத்த ஒரு பிஸ்னஸ் பேர் கொண்டு போகலாம் அங்கே விற்பனைக்கு. ஓ இதைத்தான் நாங்கள் இப்போ எங்களோட கோஆபரேட்டிவால அது உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கீங்க. அதை உங்களுக்கு சொன்னான்னு கேட்க அந்த குண்டு சட்டிக்கெல்லாம் வச்சு குதிரை ஓட்ட மேலே ஓட்டிக்கொண்டே இருங்க. முன்னுக்கு வரணும்னு நினைக்காதீங்க. இந்த இடத்த விட்டு அங்கால கொஞ்சம் கால் அடிச்சு வெப்பம்னு நினைக்காதீங்க. நீங்கள் சொல்ல வர விஷயம் எனக்கு விளங்க இல்லை. இப்போ இந்த கம்பெனி இந்த திருநெல்வேலியில் நல்லபடியாக என்கிட்ட இருக்குது. ஓ சரி அப்போ பால் கம்பெனி இடம் இது சரி. அப்ப இது படிவாய்த்தான் இயங்குது. இப்ப இதுல நாங்கள் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். சரி இதை வந்து நாங்கள் விஸ்தரிக்க போறோம். யாழ்ப்பாணத்துக்கு ஃபுல்லா விஸ்தரிக்க போறோம். எல்லா இடத்துலயும் பாலை கலெக்ட் பண்ண போறோம். பாலை கலெக்ட் பண்ணி இங்க நாங்கள் பால் நல்ல தயிர் அடிக்க போறோம், ஜோக்கட் அடிக்க போறோம், நெய் அடிக்க போறோம். மற்றது எத்தனை வருஷமா அப்படி அடிச்சு கொண்டு இருக்கிறீங்க? அதுக்கெல்லாம் வீண் அதாவது மனித விலக்குள்ள கொண்டு போய் சேர்றதுக்கு மிஷினால இப்படி இப்படின்றதுக்கு எல்லாம் ஒரு 1000 பேக்கெட் வந்து விழுந்துடும். இப்படி இப்படி இப்படின்றதுக்கு ஒரு 4000 தயிர் பேக்கெட் வந்து விழுந்துடும். நாங்கள் இப்ப அதுக்கு தான் ஒரு எப்படி எப்படின்றதுக்கு ஒரு 6000 சீஸ் வந்துடும். நாங்க அதான் 65 மில்லியன்ல மெஷின் இறக்க போறோம். இறக்கிட்டு அதுக்கு தானப்பா நாங்க காசு தரோம். நீங்க எங்கட இதுக்குள்ள வாங்க இதை தாங்க எங்களுக்கு நாங்க மிஷின்கள் போட்டு நீர் வேணுமெண்டா அதை நான் அதுக்கு முதலாளி ஆக்குறேன். இல்லாட்டியும் ஒரு சூப்பர் சீரா ஆக்கி விடுற மாதிரி நீர் அதில் வந்து பார்த்து நீர் தண்ணி கொண்டு ரைட்டு போட்டு நடக்காண்டு இந்த மாதிரி ரெண்டு நீ பார்த்து கொள்ளும். இப்போ வேணுமெண்டா நான் அப்படியே 100 ரூபாய்க்கு அனுப்பி அங்கே கொண்டு போய் இதை விற்பனை செய்யறதுக்கு என்ன மாதிரி ஆண்டது அந்த இதுகளெல்லாம் உங்களுக்கு செய்திடலாம். இப்பவும் நான் தான் இதை மெயின்டைன் மானிட்டரிங் பண்றேன். ஆனா இந்த இடத்தை விட்டு நீங்க இன்னும் போன பாடு இல்ல. வன்னிக்குலயும் போறீங்க இல்ல வன்னி பக்கமும் போயிருக்காது இது. இப்ப நாங்க ப்ரொபோசல் இருக்கிறோம். எத்தனை வருஷத்துக்கு? உலக வங்கியின் நிதியில வந்து எங்களுக்கு 65 மில்லியன் வருது. அதுல நாங்கள் இப்ப பால் ஜூஸ் நெய் வெண்ணெய் மற்றது இதுல பால் பேக்கெட் அந்த இது அது அப்படின்னு கணக்குல ப்ராடக்ட் பண்ண போறோம். அப்ப இதெல்லாம் கன பேருக்கு வேலை வாய்ப்பு. அப்ப இங்க வந்து இப்ப மற்ற வேலை வாய்ப்பு அவங்கள விட்டுட்டு உமக்கு வேணுமெண்டா சம்பளம் தரும்
இதுல உமக்கு. அப்ப 10 பேரை வச்சு செய்யறேன்னா அந்த 10 பேர்ட்ட சம்பளம் உமக்கு வந்துட்டு காணும் தானே. எனக்கு இப்ப கவர்மெண்டால நான் ஒரு உயர் அதிகாரி, எனக்கு கவர்மெண்டால சேலரி வருது, சரிதானே? அதே மாதிரி எங்கள்ட்ட இதை பாக்குறதுக்கும் நாங்க கவர்மெண்ட்ல எங்கள்ட்ட ஆக்கள் இருக்குது, நாங்கள் அதுல போட்டு இதை செய்வோம். உமக்கு இந்த இதுக்கண்டு காசு வந்திருக்கு, சரியா? இப்ப நீர் எல்லாம் சைன் வச்சுட்டீர்ன்னு சொன்னால் உமக்கு நீர் அந்த மக்கள் நீர் பார்லமெண்ட் வேண்டி போட்டு அதுக்கு ஒரு நீர் 50 ரூபாய்க்கு வேண்ட பால 100 ரூபாய் அவருக்கு கொடுத்து விடும். இல்ல நாங்கள் மக்களுக்கு செலவு செய்ய வந்த நாங்கள், சரியோ? நாங்க படிச்ச நாங்கள் எக்ஸாம் எழுதி தான் உயர் அதிகாரிகள்லாம் வந்த நாங்கள். அப்ப நாங்கள் வந்து இப்ப எங்களை மக்கள் நம்புது, எங்களை அரசாங்கம் படிச்சவன் தப்பு செய்ய மாட்டேன்னு எங்களை நம்புறாங்க. நாங்கள் அப்ப எங்களை படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இது மற்றது எங்கட ஊர், எங்கட நாடு, எங்கட மாவட்டம், எங்கட மாகாணம். அப்ப நாங்கள் இதுல படிச்சுட்டு நாங்கள் கதிரியை சூடாக்கி போட்டு போக விரும்பல. இப்படியே இருந்து எங்கட ஊர், எங்கட இது, எங்கட மாவட்டம், எங்கட மக்கள் இதுக்குள்ளே இருந்து ஒழுங்கும். சரி, எங்கல இருந்து அடுத்த மாவட்டத்துக்கும் போகணும், இதை இன்னும் விஸ்தரிக்கணும், இதை கொண்டு வரணும், அப்படி ஆக்கணும், இன்னும் உலகம் வாழ்ந்ததா காட்டணும், பணத்தை இதை இன்னும் இதாக்கணும், படியால காட்டணும் இல்லை உங்களுக்கு. ஆனா நீங்க நினைக்கிறத குழம்புல இருந்து இங்க வரணும், பார்லிமெண்ட் அங்க இருந்து இங்க வரணும். அந்த யோசனை இல்லை. இங்கே நாங்கள் யாழ்ப்பாணத்துல அடிச்சு போய் விட்டா என்ன, அந்த யோசனை இல்லை. அதைத்தான் சொல்றேன், காசு வந்திருக்கு. நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மிஷின் எல்லாம் கொண்டு வந்து போட்டலாம், போட்டு நீங்க என்ன சொன்னா நீங்களே இங்க ஒரு பார்லிமெண்ட் பேக்கெட் தானே. நாங்கள் அதை தான் செழிப்பா அனுப்ப போறோம். எங்க அனுப்ப போறீங்க? எங்க அனுப்புறீங்க? எத்தனை வருஷ காலமா இருந்து கொண்டு இருக்கு. இப்ப வந்திருக்கிற இதை விட்டீங்கன்னு சொன்னா அப்புறம் இது நீங்க தனியார், இதுக்கு தனியாருக்கு நீங்க முதல்ல இப்ப இது கோஆபரேட்டிவ் கூடியது, இதுக்கு நீங்க இதை தாண்டு நிக்கலாது. இப்ப நீங்க அதுக்கு தான் நிக்கிறீங்க. ஓ, நீங்கெல்லாம் அந்த எங்கிட்ட ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும் நீங்கள் அந்த தனியார் நீங்கள் இயக்குறதுக்கு அவரா நீங்க? ஆமா, நாங்கள் அது அப்பவே சொல்லிட்டு தானே, நாங்கள் கடிதம் மூலம் தந்துட்டு தானே, நாங்கள் இது தர மாட்டோம். இது இப்ப நீங்கள் இன்னும் சிலது செய்தீர்கள், உங்களுடைய ஆக்களை விட்டு எங்கட பால் இதுல நுழம்பு முய்க்குது, சுகாதார சீர்கேடு இல்ல என்று சொல்லி 2 தரம் பிஹெச்ஆல பேன் பண்ண வச்சு அங்காலஞ்சாலை எல்லாம் கோட்ஸுக்கு எல்லாம் அப்படியெல்லாம் அனுப்ப வைக்கிற எல்லாம் பிளான் எல்லாம் போட்டு எவ்வளவோ ரினோவேஷன் பண்ணி நீங்கெல்லாம் அந்த நாச வேலையெல்லாம் செய்துட்டு இருக்கிறீங்களோ. எனக்கு இதெல்லாம் கிஜிபி வேலை இன்னும் நான் செய்வேன். இப்ப நேரத்துக்கு உடன்பட்டு வர இல்லையென்று சொன்னால் இதுக்கு மேலே நான் செய்வேன். இருக்கிற உம்மட்ட வேலை செய்யற ஆக்கிளைய வச்சு பாலக்கடை வச்சு அதுக்குள்ள இருக்கிற எல்லாம் கள்ள விளையாட்டு திருதாளங்கள் காட்டி இந்த இடத்தை மூட வச்சு நான் எடுப்பேன். சரியா? இன்னொன்று, நீர் இருக்கிறது ஒரு 5 வருஷம் விளங்குதா? இப்ப உண்மை நான் நீ இப்படி செய்யறேன்னு சொல்லி உண்மை கலைச்சு இந்த இடத்துல விட்டு கிடக்குறதுக்கு எனக்கு கேளும், இன்னொருத்தனை கொண்டு போட இயலும். சரியா? இல்ல இல்ல, அது எனக்கு இந்த காசு திரும்பி போக வைக்க போறீரோ இல்ல நீர் எடுத்து கையெழுத்து வைக்க போறீரோ? எனக்கு அது தெரியும், நீர் கலைப்பீரண்டு. ஏனண்டா உம்மோட இந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரியும், சரியோ? நீங்கள் எங்களுக்கு 5 வருஷம் தான்ன்றதை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த அரசியல்வாதிகளுக்கு ஆட்சி மாறும். அப்பைக்குள்ள எங்களுக்கு நேர்மையான ஆட்சி கொண்டு வரைக்குள்ள நாங்கள் இதை செய்வோம். நீங்க 65 மில்லியனை திருப்பி அனுப்பியிருக்கிறீங்களே, அதான் நீங்க கையாளுற கடை குடும்பம் தானே. நாங்க வேற திருப்பி அனுப்பி போட்டு இவரெல்லாம் வந்தது இந்த வேலை எனக்கு சின்ன வேலை. உம்மட்ட வேலை செய்யற ஆக்களிட்ட சொல்லுவார், தம்பி இங்க வேறமப்பன் ஐயா இங்க பாருங்க 65 மில்லியன் வந்தது உங்களுக்கு, நீங்க இப்ப விடுறதுங்க 1000 ரூபாய்க்காரன். சரி, உங்களுக்கு 5000 ரூபா நாளைக்கு வருதண்டு வையுங்க. அந்த 65 மில்லியன் ஒரு மிஷினுக்குள்ள அதுக்குள்ள இருந்து செய்ய உள்ள பிரெயின் வாஷ் பண்ணணும். அப்ப அவங்க என்ன செய்வாங்க? பாலக்கடை வைப்பாங்க, பால் கொண்டு போனோன்னு திரைஞ்சு போட்டு வந்து கம்ப்ளைண்ட் வேற என்ன செய்யுது? ஐயோ வந்த காசை நான் விட்டுட்டானே, இப்ப என்ன செய்யறதே? நான் இங்க காசு கட்ட வேண்டி இருக்கு, அதுக்கு காசு கட்ட வேண்டி இருக்கேன்றது வேற பொதுமக்கு வடிவா ஜோசியம் வேற வடிச்சவன் பிடிச்சவன் கதைக்குது. அப்ப இப்ப இங்க என்னன்னா, இப்ப இது செய்யலைன்னா நீங்கள் இந்த மற்றவன் எல்லாம் சொல்லுவான் அரச உத்தியோகத்தர் சூடாக்கினமண்டு இந்த வேலைக்கு இறங்கினா நீங்கள் பிரஷர் தருவீர்கள். அப்போ உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் இந்த கோஆபரேட்டிவ் கம்பெனி இவ்வளவு காலமும் சிறப்பா இயங்குது, அதுக்கு பேரே பால் பண்ண. இந்த பால் பண்ணைக்கு நீங்கள் இப்படி ஒரு பிரச்சனையை தந்து இதுன்ற காசெல்லாம் அனுப்பி இப்படியே உங்களோட ஊர் வழியே இருக்கிற ஒவ்வொன்றையும் தனியார் மயமாக்கி நீங்களே உழைச்சிட்டு அடிச்சிட்டு போறதுன்னு சொன்னா பேட்டேன். அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆபீசர் வருவான், அது எனக்கு தெரியும். என்ன சொன்னா இப்ப எங்களை மாதிரி நிதானமான நேர்மையான ஆபீசர்ஸ் இருக்காங்க. சரி, உங்களுக்கு யாழ்ரா போடுறவனும் இருக்கிறான். அப்படி யாழ்ரா போடுறவங்க தான் வேற வாய்ப்பு இருக்கு. இந்த 65 மில்லியனை கூட உங்களோட அரசு இருக்கிறாலும் திருப்பி அனுப்பப்பட்டு இருக்குது. அதை விளங்கி கொள்ளும். சரியா? உமக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன், வடிவாக்கள். கதை நேரம் இப்படிதான் ஒரு கார் கம்பெனி
ஒரு கார் கம்பெனி புதுசா ஒவ்வொரு காரா புதுசா வெளியிட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்படியே வெளியிட்டு கொண்டு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு புதுசா உண்டு தயாரிக்கிறாங்க கார். பார்த்தா நல்ல வலுவா இருக்குது, புதிய மாடல். யாருமே அந்த கார் தயாரிக்கவில்லை எந்த நாட்டிலே. இப்படி இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு, இப்படி அதோட இதடான்னு சொல்லி அப்ப உடனே மேனேஜரை செய்திருக்கிறேன், கையெழுத்து வச்சுட்டு ரைட் உடனே இதுக்கான வேலையை தொடங்கு பார்த்துட்டு தொடங்கியாச்சு. வேலையெல்லாம் தொடங்கி எல்லாம் கார் எல்லாம் பினிஷிங் பண்ணு எல்லாம் முடிஞ்சு வருது. முதல் எண்ணத்துல பார்த்தது கம்ப்யூட்டர்லாம் அந்த இதுல படங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தது. உடம்பு பிடிச்சி போய் சொல்லிட்டு விலை போனாலும் அவ்வளவு விலை என்றாலும் பரவாயில்ல, தயாரிச்சு விடு, ஒரு 2-3 தயாரிச்சு விடாண்டு செய்தாச்சு. செய்து வடியால கொண்டு வந்து இறக்கி போட்டு உள்ளுக்குள்ள ஒன்று சில எடுத்துட்டு பார்த்தோம். கார் அப்படி அடிச்சு வளைந்து சூப்பரா இருக்குது. ரைட், இப்ப நாங்கள் என்ன செய்வோம், இதுக்கு ஷோல விடணும், கொண்டு போவோம்னு வெளிக்கிட்டாங்க. கொண்டு ஷோவில் ரூம்ல இருந்தபடி அதை கொண்டு வரதுக்கு எடுக்க ஷோரூமுக்கு கொண்டு போறதுக்கு அந்த வாசல் காண ஷோரூமால வெளியில கொண்டு வரது அந்த வாசல் காண தயாரிப்பு இதுக்குள்ள இருந்து ஃபேக்டரிக்குள்ள இருந்து ஷோரூமுக்கு கொண்டு போறதுக்கு அந்த கொண்டு வர வாசல் இருக்கு தானே, அது காணாம போட்டு. என்னடா இவ்வளவு காலமும் செய்த கார்கள் வந்து அந்த வாசல் காலம் போய் வரக்கூடிய அளவுக்கு தான் அந்த கார் இருக்கு. இது கொஞ்சம் பிரம்மாண்டமாக கட்டி அதில் அந்த வாசலை விட்டு அகட்டி இது உயரம் அது கொண்டு வரலாம். அது கொஞ்சம் உயரம், அதே வாசல்ல கொஞ்சம் ஒரு அளவோட நிக்குது. ஆனா முட்டை ஒரு அளவுக்குள்ள இதுல நிக்குது, தேய்படம் இல்லாம கொண்டு போகணும். ஆனா என்ன மேல் பகுதி இருக்கு தானே, மேல் அந்த இது தட்டுறது அது என்னென்ன முட்டுப்படுது, கொண்டு போறதுக்கு எல்லாமே இருக்கு. இந்த ஏற்கனவே தயாரிச்ச கார்களையும் விட இது கொஞ்சம் உயரம் கூடினாது. என்ன செய்வோம் என்று யோசனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா. சரி ஒன்றும் செய்யலாது, எங்களுக்கு கார் தான் முக்கியம், வாசலை இடிப்போம். இப்படி பல பேர் பல விதமா சொல்லப்பட்டிருக்கு. சரி என்ன செய்யறது, இதை நாங்கள் கொஞ்சம் இதண்டி போட்டு வெளியால கொண்டு வச்சுட்டு அதுகளுக்கு மிஷினை போட்டு இதண்டி வெளியால வச்சும் பண்ணி இழுத்து அப்படி செய்வோம் இப்படி செய்வோம், பெயிண்டிங்கை திரும்ப ஒரு ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்படி ஒன்றும் வேற விளையாட்டு நடக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமா யோசிச்சு கொண்டாங்க. அப்ப ஒரு பிரச்சனையா இருக்கிற ஒரு ஆள், வயது போன ஒரு ஆள் இருக்கிறேன், இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்போ ஒரு போய் கேட்டுருக்கிறேன் முதலாளிக்கு. முதலாளி நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லணும், மேட்ச இன்ஜினியர் எல்லாரும் பேசுகிறேன், உண்ட வேலை என்ன இது பார்த்து கொண்டு இருக்க கிடையாது. இதுக்குள்ள வந்து நின்று ஐடியா போடுறதுக்கு அவ்வளோத்துக்கு உனக்கு என்ன எங்களை விட ஐடியா உனக்கு இருக்கா, அப்படி ஒன்றெல்லாம் பேசியிருக்கான். அப்போ திரும்ப போய் முதலாளிகிட்ட கேட்டுக்கிறேன், ஐயா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன்னு. சரி சொல்லும் என்னென்னு இவன் சொல்லியிருக்கிறேன். ஒன்றும் செய்யல, 4 சிலுக்கும் காற்று திறந்து விடுங்க. செக்யூரிட்டி காரர் சொல்லி இருக்கிறார், அவரோட போய் சொல்ற 4 சில்லுக்கும் பார்த்து காற்றை திறந்து விட்டா அந்த மட்டத்திலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரும். அப்போ இலகுவா கொண்டு வரும். சரியான 4 சில்லுக்கும் பார்த்து மட்டமாக காற்று திறந்து சரியான ஒரு அளவுக்கு வந்த உடனே காரை என்ன செய்தாச்சு அந்த வாசல்லேருந்து வெளியால கொண்டு வந்துக்கணும். இதுலேருந்து என்ன விளங்கி கொண்டிருக்கீங்க? அனுபவம் தான் விளங்குதா? நீங்க எங்க எல்லா இதுகளும் உங்கள்கிட்ட மேன் பவர் எல்லாம் இருந்தது ஒன்றும் இல்லையே. என்னண்டா சரி அதை சில இன்ஜினியர்களை வச்சிருந்தீங்கண்டா, ஒரு மனுஷன் அவ்வளவு நேரத்துக்கு எடுத்து பிடிக்கிறான், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவனுக்கு சாப்பாட்டுக்கு லீவ் விடணும். அதே மாதிரி மிஷின் போட்டுட்டு அப்படி அனுமதி கணக்கு போட்டுட்டு அனுப்பிட்டு அது தண்டை வடை கலக்குது செய்யுது, பவுடர் ஆகுது, ஒரு பக்கம் இதாக்குது, ஒரு பக்கம் ஜூஸ் அடிக்குது, ஒரு பக்கம் தயிராக்கி தருது. இது அவருக்கு ஒரு 10 மணிக்கு ஒரு டீயும் ஒரு ரோடும் கொடுக்கறதுக்கு அது ஒரு வேணும், உங்களுக்கு காசு, அதுக்கு ஒரு காசு, அதுக்கு வேலை செய்யறவருக்கு காசு. அந்த இதை நீங்க மறைச்சிங்கன்னா உமக்கு காசு வருமில்ல. அதுக்காக நாங்கள் இந்த கம்பெனியை தார அளவுக்கு நாங்கள் இல்லை. கம்பெனி இப்ப உங்களோட அரசு எடுக்கலாம் இந்த 65 மில்லியன் திரும்ப போகுது, அது தெரியுமா? நீங்க தானே அனுப்பி இருக்கிறீங்க. இங்க அப்புறம் வந்துட்டு ஐயோ குத்துவே கூட அப்புறம் எங்கிட்ட கூட வந்ததை நான் விட்டுட்டாமே, ஐயோ என்ன செய்யறதுன்ட்டு ஒதுக்கு தான் நாங்கள் ஒரு உருட்டு கதை ஒன்று வச்சிருக்கிறோம். எப்படின்னா உருட்டு கதை ஒன்று சொல்லிட்டு, ஒருதன் ரஷ்யாவில் ஒரு யூதன் இருந்தவன, ரஷ்யாவில் ஒரு யூதன். அவன் இப்ப முடிவெடுத்தானா தான் போய் இஸ்ரேல்ல குடியேறுவோம். அப்ப சரி என்றோடு எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணி கொண்டு லக்கேஜுக்கு ஒரு லெனின் சிலையை கொண்டு வந்தான். வர உடனே ஏர்போர்ட், ரஷ்யா ஏர்போர்ட்டுக்கு வச்சு கேட்டாங்களாம், இது என்ன இதுண்டு. உடனே அவன் சொன்னானா இது என்னன்னு கேட்கக்கூடாது, யாருன்னு கேட்கணும். வேற யார்? ரஷ்யாவுக்காக நின்று உழைத்தவர், ரஷ்யாவினுடைய முக்கிய தலைவர், ரஷ்யா அன்றைக்கு நல்லா இருக்கின்ற காரணம் இவர் தான் என்று சொல்லி அவரை பற்றி போனான். வந்து சொன்னானா இவரை நான் என் வீட்டை கொண்டு போய் எப்போவுமே பார்த்து ஒரு வேலை செய்ய வேணும், எனக்கு இவரை பார்த்தால் அப்படி பிடிச்சிருக்குது என்று சொன்னான்.
உடனே ரஷ்ய அந்த ஏர்போர்ட்ல வேலை செய்தாங்க என்ன செய்தாங்களாம் குதூகலத்துல சரி பையும் கொண்டாங்களாம் சரி அவன் வச்சுட்டு பிளைட் ஏறிட்டான் ஸ்டேல இறங்கினால் ஸ்டேல பிடிச்சிட்டாங்க பிடிச்சா கேட்டாங்களாம் என்ன இது உடனே அவன் ஸ்டேல்காரரை சொன்னானா என்ன இதுன்னு கேட்க கூடாது ஏன் இது கொண்டு வந்து நீண்டு கேட்கணும் அப்போ ஏன்னு கேட்டாங்க இவன் இந்த லெனின் தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை சொந்தவன் இந்த பிரச்சனை சொந்தவனை நான் ஒவ்வொரு நாளும் பார்த்து இவனை வஞ்சித்து இவனை பேசி தான் நான் வேலைக்கு போகணும் இவனை மறக்கக்கூடாது என்ற ஸ்டேலாகிய நாங்கள் பட்ட பாட்டு வேதனைகளுக்கு காரணமே இவன் தான் இவனை பார்த்து நான் ஒவ்வொரு நாளும் திட்டணும் சரி அண்ணா அப்போ ஸ்டேல் இருக்கு சந்தோஷம் லெனின் அவ்வளவு கடுப்பில் இருக்கலாம் சரி வீட்டை கொண்டு போயிட்டாங்க வீட்டை கொண்டு போய் இப்போ கொண்டு வந்த காசுல பெரிய ஒரு வீடு கட்டினாங்க கட்டி போட்டு லெனின் சிலையை அந்த வீட்டு முன்னுக்கு வச்சாங்க இந்த கொழுக்கள் இப்போ பாரவ எல்லாம் போயிட்டு கேட்டாங்களாம் ஜூதர் எல்லாம் இது என்ன லெனின் சிலை வச்சிருக்கிறாங்க என்ன இது என்று கேட்டாங்களாம் ஏன்னா என்ன இது இல்லை இது வந்து இத்தனை பவுன்ல செய்யப்பட்ட தங்கத்துல செய்யப்பட்ட ஒரு சிலை எவ்வளவு தங்கம் இருக்குண்டாங்க அப்ப ஜனம் எல்லாம் தங்கம் பண்ணணும் இந்த லெனின் சிலையில தங்கம் அப்ப ஏன் லெனின் சிலைன்னு சொன்னானா ஏர்போர்ட்ல இருந்து கொண்டு வர ரஷ்யாவில இருந்து தங்கம் கொண்டு வரேன்டா இவ்வளவு தங்கம் கொண்டு விடுவானோ விட மாட்டான் அப்படியே கொண்டு வந்து ஸ்டேலுக்கு கொண்டு வந்தா இவங்க விடுவாங்களோ டேக்ஸ் அடி எண்ணிப்பாங்க இப்ப நான் டேக்ஸ் என்ன கட்டுறது இவ்வளவு கட்டுனா இவ்வளவு காசு கட்டணும் அதுதான் நான் சிலியா கொண்டு வந்து இப்ப இது வந்து லெனின் சிலை என்றால் சிலை தானே அப்ப இதுக்காரன் டேக்ஸ் அடிப்பானோ அதுதான் கொண்டு வச்சுக்கேன் நான் அப்ப நாங்களும் ரஷ்ய ஏர்போர்ட்டில் உருட்டின மாதிரி ஒரு உருட்டும் ரைட் அதே மாதிரி ஸ்டேல்ல வந்து உருட்டின மாதிரி ஒரு உருட்டும் இங்க மக்களுக்கு ஒரு உருட்டும் ஒவ்வொரு அரசியல்வாதி மாதிரி விரையில ஒரு உருட்டும் என இப்படியே மாறி உருட்டி இப்படி நாங்கள் இந்த கம்பெனிகளை வச்சிருப்போம் ஏனண்டா இந்த கம்பெனிகள் நல்லா வந்தா நமக்கு பிரச்சனை அப்ப நாங்கள் தனியார் மையத்துக்கு கொடுத்தோம்டா எங்களுக்கு சிக்கன் கொடுக்கல என்றாலும் சிக்கன் அப்ப இதே உருட்டு தான் நாங்க உருட்டுவோம் போங்கடாப்பா நீ உங்களோட இருந்து சரி வர நீங்களே திருப்பி அனுப்பி போட்டீங்க வந்த 65 மில்லியன் ஒன்றும் செய்யலாம் நான் வாரம் போங்க நீங்க வாரம் போகணும்டா இதான் நாங்க விரும்புறோம் இப்படியே காலங்காலமா ஒரு நாங்கள் செய்யாததா ஒவ்வொரு அமைச்சர் வேற ஒவ்வொரு ஜனாதிபதி வேற ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு ஆட்சி வேற மாறிக்கொள்ள வேண்டியாது நாங்க செய்யாததா முந்தி சமுத்திக்கு முன்னம் ஒன்று இருந்தது பெந்தி சமுத்தி இருந்துச்சு தீவு நெமுகம் ஒன்றுச்சது பெந்தி சமுத்தி இருந்துச்சு அதுக்கு பிறகு பார்த்தோம் என்றால் மீளெழுச்சி ஒன்று வந்துச்சு என்ன வந்தது மீளெழுச்சி வந்தது கிராம சக்தி வந்தது இப்படி ஒவ்வொரு சக்தி வரும் கதை நேரம் சும்மா அழிந்து கொண்டு நீங்க இப்ப கடைசி முதலமா சொல்லும் இப்ப என்ன செய்ய போறீர் இதை நீரை ஏற்றுக்கொண்டு சைன் வைக்கிறீரோ இல்லாட்டி உங்களோட அரசுகளாலேயே திருப்பி நான் வேணாம்னு சொல்லி அனுப்பவும் அதுக்கு நான் சைன் வச்சு நானே மாட்டணும் நான் சைனும் வச்சு மாட்டத்தை சைன் வச்சாதான் எனக்கு பிரச்சனை வைக்காம விட்டா எனக்கு பிரச்சனை இல்லை இந்த 65 மில்லியன் வந்துட்டேன்னு சொன்னார் உமக்கும் ஒரு காசு இதுக்களால வெறும் தானே 65 மில்லியன் என்னடா திரும்பி போன காசு என்ன இனி வர போகுது அதைத்தான் சொல்ல திருப்பி அனுப்புறேன் திருப்பி எடுக்கலாம் நீங்க ஓமன்னு சொன்னீங்கன்னா எடுக்கலாம் உங்களோட இதுக்கு அரசுகளால அனுப்பு பட்டு இருக்குது இப்ப அனுப்பு பட்டன்னு சொல்லி இருக்கிற மொழி இன்னும் அனுப்பு பட்டுட்டோன்னு உமக்கு தெரியாதானே அது இப்ப முந்தி நேர்மையான ஆபீசர் இருந்தவர் அவர் இப்ப போட்டார் மற்ற நேர்மையான ஆபீசரும் போட்டார் 2 பேரையும் மாவட்டத்தை விட்டு மாவட்டமே அனுப்பியாச்சு இப்ப நாங்கள் வந்து இப்ப உண்மையை அனுப்பி போட்டு சரியா நான் எனக்கு அடுத்த ஆளை போட்டுட்டு இங்கே இதை திருப்ப வரவழைக்கு அந்த 65 மில்லியன் போயிட்டு நாங்க சொல்றோம் சரியா ஆனா அனுப்பிட்டு மட்டும் உமக்கு தெரியாதுதானே நான் அடுத்த ஆளை கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் ஹேண்டட் இந்த உம்மரை இந்த கம்பெனி எப்படி எடுத்து என்னால நடத்த முடியும் நாங்கள் இப்ப தனியார் மயமாக்கி இங்க இருந்து நான் கிளிநொச்சி மன்னாருக்கும் அனுப்புவேன் இங்க இருந்து நுவரையாக்கும் அனுப்புவேன் கண்டிக்கும் அனுப்புவேன் காடிக்கும் அனுப்புவேன் நீங்க சொல்ற சரி நீங்க சொல்ற மாதிரி நாங்கள் அரசியல்வாதி இல்ல நாங்கள் வேலைக்கு வந்தா எங்களுக்கு 60 வயசு மட்டும் இருக்கணும் அப்ப நாங்கள் வந்து அந்த 60 வயசு மட்டும் இருக்கிறதுக்கு இந்த மிஷினை வச்சு நீங்க எல்லாம் போட்டு மிஷின் ஆக்கி கடகடன்னு சொல்லி அனுப்புறதுக்கு மக்கள் நான் சொல்ற கேளுங்க இப்ப நாங்கள் வந்து இந்த இடத்துல பிரச்சனைனா மற்ற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துட்டு போவோம் நீங்கள் அப்படி இல்லை அரசியல்வாதி மாதிரி அப்படி இல்லை 5 வருஷத்துல மாறிடணும் அப்ப இந்த ஜனாதிபதி வரைக்கும் இந்த ஜனாதிபதியா நல்ல மண்ணு சொல்லி இப்போ வந்து கொட்டுவாங்க சரி அவர் சொல்றதெல்லாம் கடல்ல குப்பை பொறுக்குவோம் தரையிலேயும் குப்பை பொறுக்குவோம் அவர் விதைகளை கூட பிடிச்சு கொண்டு நிற்போம் அவர் வரக்கு முன்ன டெக்கரேஷன் பண்ணி அவர்லாம் ஏதோ பெரிய கடவுள்னு சொல்லுவோம் அடுத்த ஜனாதிபதி விரைவில்
அவர் தான் சரி, இவர் தான் பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன், பேசாம இருப்போம். இவருக்கு அதை விட மோசமா செய்வோம், நல்லதா செய்வோம். அப்ப காலங்காலமா நாங்க இதை இப்ப இந்த ஜனாதிபதிக்கு காலை பிடிச்சோம்னா அடுத்த வார ஜனாதிபதியின் ஆளுக்கு காலை பிடிப்போம். இப்படியே பிடிச்சு நாங்கள் மேல போய்கொண்டு எங்களுக்கு வார சலுகை என்ன, எங்களுக்கு வார இனாம் என்ன, எங்களுக்கு வார பதவி கதிரி என்னன்றதான் பார்ப்போம். ஆனால் இந்த இதுக்குள்ள ஷைன் வச்சு மாட்டினா அந்த பதவி கதிரையும் இனாமும் பிழைச்சு போடும். அதுக்கான இது நாங்க பார்த்து கொள்ளலாம். உண்டு செய்கிறேன். உனக்கு 60 வயசு இல்ல, நீ 80 வயசு இல்லாட்டி 100 வயசு இருக்க போனாலும் நீ இதை கொண்டு நடத்தலாம். இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இதுல இருந்து நான் முகாமையாளர் பதவி அல்லது இது இந்த மானிட்டரிங் பதவி என்றதுல நான் ரிசைன் பண்ணி இதுக்கு வேறு ஒரு ஆளா போடுவேன். வேறு ஒரு ஆளா போட்டால் அவர்கிட்ட நீங்க சைன வேண்டி, சரி, அவர்கிட்ட சைன வேண்டி இதை நீங்க கண்டினியூ பண்ணலாம். இப்ப நான் இதுக்கு சைன் வச்சா தான் நீ இதுக்கு ஒத்து வர மாட்டேன்னு இல்ல, ஒத்து வர மாட்டேன்னு சொல்ல இல்ல. இப்ப என்னன்னா நான் இதுக்கு இருந்து சைன் வச்சா அது பிழைச்சு போடும். ஏன்னா நான் நேர்மை இல்லாத ஆளுன்னு என்ன சொல்லி போடுவாங்க, இல்லவே என்ன கள்ளன் காவல் இப்படின்னு சொன்னா சிக்கி போடும். அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் நான் ஒரு தானே முகாமையாளரா போட்டு தேவையண்டா அப்படி செய்வோம். இப்ப இந்த கம்பெனி போட்டினாலும் எங்களுக்கு சிக்கல் இல்லை. அதான் சொல்லுவாங்க, வைக்கப்பட்ட நாய் மாதிரி தான் இருக்குது. இப்ப இந்த கம்பெனி எங்களுக்கு போட்டினாலும் சிக்கல் இல்லாது, தின்ன வர போறதே நான் தின்ன விடாது. இப்ப இந்த கம்பெனியை நாங்க பூட்டினோம் வச்சுக்கொள்ளுங்களேன், அது எங்களுக்கு பெரிய சிக்கல் இல்லை. ஏனென்றால் வேலை ஒன்று குறைஞ்ச மாதிரி, ரிப்போர்ட் கொடுக்கறதும் குறைஞ்ச மாதிரி. அப்ப இதுகள் எல்லாத்தையும் போட்டு தலைக்க போட்டு கொண்டு என்ன செய்யலாது, இடிபட்டு கொண்டு நிக்கலாது. அப்ப 65 மில்லியன் போனதுல என்னன்னா வந்து பேப்பர்காரரும் இந்த யூடியூப்காரர் பேஸ்புக்காரர் வந்து அதுக்குள்ள எங்கட இந்த என்னன்னு சொல்றது புல்லுருவியல் இருக்குதான் எங்களுக்குள்ள, அதே சனியனவனார சொல்லி போட்டுதான் இங்க 65 மில்லியன். அந்த அவரை பிடிச்சனண்டு வையமன் போட்டு நெறிதான் மாட்டட்டோம்னா இப்ப அது இந்த அரசாங்கத்துல புதிய அரசாங்கத்துல வந்து சொல்லி இருக்கிறான் பாவி இப்படி 65. ஒரு கதை ஒன்று சொல்றேன், சொல்லும். சரியா? எனக்கு வலிக்காம சொல்லும் கதை. சரியா? உமக்கு வடிவான நல்ல ஒரு கதை என்று சொல்றேன். ஒரு கோயில்ல வந்து புறா கூட்டம் இருந்திருக்கு. அந்த புறா கூட்டத்துல ஒரு புறா அடையாத்து குஞ்சு பொறிச்சிட்டு இருக்க எல்லா புறாக்களும் வந்து என்ன செய்திருக்கு, இதை தட போயிட்டு அந்த குஞ்சு மட்டும் கூட்டுக்குள்ளே இருந்திருக்கு. அப்ப கோயிலுக்குள்ள வந்தவங்க சொல்றாங்க, ரைட், இதெல்லாம் தூசிலாம் கிடக்கு, திருவிழா வரப்போது, நாங்கள் என்ன செய்வோம், பெயிண்ட் அடிப்போம். கோயில்காரன் சொல்றாங்க, ரெண்டு கதைக்கிறாங்க, பெயிண்ட் அடிக்கணும், இது செய்யணும் மண்டல இதே போல குஞ்சு கேட்டு கொண்டு இருக்கு. தாய் இதெல்லாம் பறவைகள் வந்தோட சொல்லி இருக்குது, ஐயோ அம்மா நாங்கள் இடம் மாறுவோம், என்ன செய்ய போறாங்க, பெயிண்ட் அடிக்க போறாங்க, இது கோயில திரும்ப ஏதோ கட்டி எல்லாம் செய்ய போறாங்களா, உங்களுக்கு ஆபத்து வந்துட்டேன். உடனே இது என்ன சொல்லி இருக்குது தாய்ப்புறா, அது ஒன்றும் சரி வராது, நீ எங்க இங்க இருப்பாங்க, அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க என்று சொல்லிட்டு. சரி, 2ஆம் முறையும் இப்படியே போயிட்டு அப்போ வந்து சொல்லியிருக்காங்க, ரைட், இதுக்குள்ளா மேல் இதுக்களால் எல்லாம் தண்ணீர் ஒழுகுது, அதுகள் எல்லாம் பார்க்கணும், இது ஒன்றும் அதுக்கு டெண்டர் எடுக்கணும், என்ன மாதிரி வந்து பேருங்கோ என்று சொல்லியிருக்கு. சொன்ன உடனே இது என்ன சொல்லியிருக்கு, 2ஆம் முறையும் வந்து வரைக்கும் சொல்லியிருக்கு, எல்லாத்தையும் சொல்லியிருக்கு, இப்படி எல்லாம் வந்து இருக்காங்க, வந்து பார்த்துட்டு போகிறாங்க, பிரச்சனை வரப்போகுது, நாங்கள் அதுக்கு முன்னே இடத்தை மாற்றுவோம், கூட்டம் வர எங்கேயாவது கொண்டு போவோம், எங்களுக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு இப்படி மேய்ச்சலுக்கு போகிறோம், வரைக்க குஞ்சு பறவை சொல்கிறதுமா இருக்குது. இப்படியே போய் கொண்டிருக்கு. கடைசியா தாய்ப்பறைக்கு சொல்லியிருக்கு, அம்மா இப்படி பிரச்சனை, இன்னைக்கு கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க, இப்படி வந்து பெயிண்டுகள் கொண்டு வந்து வச்சிருக்கு, ஒட்டுற கட்டுறதுக்கு இது கொண்டு வந்து வச்சிருக்கு, இந்த மிஷின் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்குன்னு சொல்லியிருக்கு. உடனே பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, நாங்கள் உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பி போய் முன்னுக்கு இருக்கிற பள்ளிவாசல் மசூதியில இருப்போம். அன்று ஏன் அங்கே இல்லை, இப்போதான் அங்கே திருவிழா முடிஞ்சது அவங்க இது, அங்கே பெயிண்ட் எல்லாம் அடிச்சு முடிஞ்சு, நீ நாங்கள் அங்கே போய் இருக்கலாம். அப்போ இவ்வளோ நாளும் நான் என்ன சொல்லிக்க, நீ கேட்காம இன்றைக்கு மட்டும் கூட நீ போக மாட்டேற இல்லை, இவ்வளோ காலமும் எந்த பொருளும் கொண்டு வந்து வைக்கல, எந்த எதுவுமே செய்யப்படையில, இவங்க செய்ய போறோம்னு வாயால தான் சொல்லி கொண்டிருந்தாங்களே வழியே, அவங்க செய்ய மாட்டாங்களுக்கு என்று தெரியும் எனக்கு. ஆனா இன்றைக்கு இவங்க செய்ய போறாங்கன்னு தெரியும், நீ செய்ய போறாங்களான்னு தெரியும். ஏனண்டா அதுக்கான பொருட்கள் வந்திருக்கு, அதுக்கான பெயிண்ட் அடிக்கிறதுக்கான சாமங்கள் வந்திருக்கு, அதுக்கான ஆக்களும் வந்துட்டாங்க. அப்ப இனி என்ன செய்யலாம், நீ இங்க இருக்கலாது, எங்கட கூடும் இல்லாம போயிடும், நீயும் இல்லாம போயிடுவ, எங்களுக்கு இருக்கக்கூடிய இடமும் இல்லாம போயிடும். வாங்க எல்லாருமா சேர்ந்து அடுத்த இடத்துல போய் எங்கட வாழ்க்கையை தொடங்குவோம் வந்து தன்னோட போய் தங்கட போய் இடத்துல போய் இருந்துட்டு
அதே மாதிரி விளங்குதான் நான் சொன்ன கதை என்னண்டு. வார நேரத்தில் எந்த நேரத்தில் என்னென்ன இருக்கோ அந்த நேரத்தில் பார்த்து போட்டு வர்றதை உடனே நாங்கள் ஏற்றுக்கொண்டு நடக்கணும். இல்லைன்னு திருப்பி அனுப்பி போட்டு இல்ல வரட்டும் போகட்டும் வர்றது போட்டும் எங்களுக்கு என்ன வர்றது போட்டும் இப்படியே அனுப்பி கொண்டே இருக்கும். இப்ப என்னடா இது கம்பெனிக்கு வரோம், நாங்கள் அங்க ஆபீஸ்ல போய் கேட்போமா? சரி மேம். கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்ப நத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்ப நத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. ஊர் கதை, உறவு கதை, நாய் கதை, நரி கதை, தெய்வ கதை, தேச கதை, பேய் கதை, பெருமாள் கதை, ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை, எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம், நல்ல கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல, கதை சொல்ல போறோம், நாங்க கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை நேரம்